வணக்கம் மக்களே, இந்த சம் பாருங்கள். 256 ஹோல் பவர் 0.16 இன்ட்டு 256 ஹோல் பவர் 0.09 அப்படின்னு சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n. ஓகேங்களா? சர்ட் அண்ட் இண்டிசஸில் வரும்ல டாபிக், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் சர்ட் அண்ட் இண்டிசஸ். அதில் என்ன டவுட் இருந்ததுன்னா பேசிக்ஸ்னால் அதில் போய் பார்த்துக்குங்க. இப்போது இது சர்ட் அண்ட் இண்டிசஸ் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? a பவர் m இன்ட்டு a பவர் n ஃபார்முலா என்னென்னா a பவர் m ப்ளஸ் n. அப்போது பேஸ் ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா பவரில் தான் ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 256 பவரில் 0.16 ப்ளஸ் 0.09. ஓகேங்களா? பவரில் இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 0.16 0.09 ஆட் பண்ணால் 0.25 வந்துடுமா? 256 0.25 ஹோல் பவர் 0.25. ஓகேங்களா? இந்த 0.25 வந்து எப்படி எழுதலாம்னா 256 25 பை ஹோல் பவர் 25 பை 100 இப்படி எழுதலாம். 0.25 வந்து 25 பை 100ன்னு எழுதலாம். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 4 டைம். ஓகேங்களா? அப்போது 256 ஹோல் பவர் 1/4. ஓகேங்களா? இப்போது இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா 256 எப்படி எழுதலாம்னா 4 பவர் 4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது ஹோல் பவர் 4 இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதுதான். ஸோ இப்போ 4 பவர் 4 இன்ட்டு 1/4. 4 4 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் நமக்கு 4. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த சர்ட் அண்ட் இண்டிசஸ் ஃபார்மில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி சம் வந்துன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த சம் வந்து ரயில்வே எக்ஸாமில் கேட்குறாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.